ஹாய் ஹலோ பிரைஸ்ல. இந்த பிப்ரவரி திரும்பி வரும் பிப்ரவரி. எதெல்லாம் யாரெல்லாம் உங்களை விட்டு தூரமா போனாங்களோ அவங்கெல்லாம் அதெல்லாம் திரும்பி வரும் மாதம். மந்த் ஆஃப் கெட்டிங் பேக். வேதத்துல இதே மாதிரி தூரமா போய் திரும்பி வந்தவங்களை பத்தி 4 பேரை பத்தி பார்ப்போம். முதலாவது தூரமா போய் திரும்பி வந்தவர் யாக்கோபு. யாக்கோபு ஏசாவை ஏமாத்தி ஒரு அகதி மாதிரி ஓடி போறப்ப ஆதியாகமம் 28:15 இப்படி சொல்லப்படுது. தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. எப்படின்னா, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரியே ஆதியாகமம் 31:3 திரும்பி வர பண்ணுகிறார். எப்படின்னா, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப தூரமா போனவர் யாக்கோபு சும்மா திரும்பி வந்துடல, இரு பரிவாரங்களோடு சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு யாக்கோபு திரும்பி வர்றாரு. அவர் வெறுங்கையா போனவரு இரு பரிவாரங்களோடு வந்தது போல இன்னைக்கும் நீங்களும் வெறுங்கையா இருக்கலாம். வெறுங்கையில முளம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்கலாம். ஆனா இந்த வெறுங்கையை கர்த்தர் பல பரிவாரங்களை சுமக்கிற கைகளாக உங்கள் கைகளை மாற்றுவார். எப்படி யாக்கோபுக்கு மாற்றினாரோ அது போல உங்களுக்கும் பல பரிவாரங்களை பெற்றுக்கொள்ளும் கையாக மாற்றுவார். பழைய ஏற்பாட்டுல லேவியராகமத்தெல்லாம் படிக்கிறோம். யூபிலி வருஷம் வர்றப்ப அவனுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடியாகும், அவனுடைய நிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும், அடிமைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அது மாதிரி ஒரு யூபிலி ஆண்டாதான் யாக்கோபுக்கு இருக்கு. அவர் தூரமா போன யாக்கோபு திரும்பி வர்றப்ப லாபானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவராக அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன் என்று எழுதியிருக்கிறதுபடி யாக்கோபும் தன் காணியாட்சிக்கு தன் சொந்த இடத்திற்கு அவர் திரும்பி வர்றார். இந்த பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு யூபிலி மாதமாக இருப்பதாக. யாக்கோபு லாபானிடம் அடிமைப்பட்டிருந்தது போல நீங்களும் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருந்தீர்களோ யூபிலி மாதமாக இருக்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு யாக்கோபு தன் காணியாட்சிக்கு திரும்பினது போல நீங்களும் உங்கள் காணியாட்சிக்கு திரும்புவீர்கள், உங்கள் சொந்த இடத்திற்கு திரும்புவீர்கள். ஆமென். அப்ப தூரமா போன யாக்கோபு பல பரிவாரங்களை பெற்றுக்கொண்டு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவரா திரும்பி வராரு. இரண்டாவது, யாக்கோபோட செல்ல பையன் யோசேப்பு. யோசேப்பு என்ன பண்றாரு, தூரமா போய் அப்புறம் திரும்பி வர்றாரு. யோசேப்பு எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் யோசேப்புக்கு போட்ட மல்டி கலர் கோட்டெல்லாம் கழட்டிட்டு அவனை வெறும் உடம்போட அடிமையா ஒரு நடராஜ சர்வீஸ்ல போற மாதிரி நடந்து அவன் போறான். அவங்க அப்பாவை விட்டு போறப்ப அப்படி போறான். ஆனா அவங்க அப்பாட்ட திரும்பி வர்றப்ப இப்படி எழுதப்பட்டு இருக்கு. ஆதியாகமம் 41, 42, 46, 29 இப்படி எழுதப்பட்டு இருக்கு. யோசேப்போட முத்திரை மோதிரம் என்ன, மெல்லிய வஸ்திரம் என்ன, அவனோட பொன் சரப்பணி என்ன, அவனுடைய ரதம் என்ன அப்படின்னு ராஜ தோரணையில திரும்ப அவங்க அப்பாட்ட திரும்பி வர்றான். அப்ப போனப்போ எப்படி குழிக்குள்ள ஒரு இடுக்கத்துக்குள்ள கிடந்த யோசேப்பு வர்றப்ப நல்ல நலமும் விசாலமுமான ஒரு ரதத்துல அவைய திரும்பி வர்றான். அப்ப போனபடியே திரும்பி வரல. இவனும் யோசேப்பும் அவங்க அப்பா யாக்கோபு மாதிரியே பல ஆசீர்வாதங்களையும் பல அலங்காரங்களோடு பல ஆபரணங்களோடு அவன் புறப்பட்டு அவங்க அப்பாட்ட திரும்பி வர்றான். இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் உங்களோட பிள்ளைங்களை வச்சுட்டு பஸ்ல, சைக்கிள்ல, 2 வீலர்ல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்ட நெரிசல்ல இடுக்கத்துல ஒரு நசுக்கப்பட்டு பிள்ளைங்களை நழுவி போகும் டிராவல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப தூக்கி வச்சு அப்படி இழுத்து பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்க டிராவல் பண்ணி போயிருக்கலாம் இது வரைக்கும். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார், நீங்கள் நெருக்கத்தில் அல்ல, நீங்கள் பெருக்கத்தில் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எப்படி யோசேப்பு இறுக்கத்தில் இருந்தவனுக்கு பெருக்கம் வந்ததோ அது மாதிரி உங்களுக்கும் இந்த மாதத்தில் இடுக்கத்தில் இருந்த நீங்கள் நலமும் விசாலமுமான வாகனத்தில் நீங்கள் பயணிப்பீர்கள். டிராவல்ல பிள்ளைங்க ஒரு பக்கம் தூங்குனா நீங்க இன்னொரு பக்கம் தூங்குற அளவுக்கு மிகவும் விசாலமான வாகனங்கள் உங்களிடத்தில் வரும். ஆமென். மூணாவது, எஸ்தர். எஸ்தர் தூரமா போய் திரும்பி வந்த ஒரு ஆளு.
எப்படின்னா, எஸ்தர் தன்னுடைய ஜனத்திலிருந்து புறப்பட்டு அகஸ்வேர ராஜாவுடைய அரண்மனைக்கு போகும்போது அவ வெறுங்கழுத்தாதான் போறா. ஒரு அனாதையா, கழுத்துல எதுவும் இல்லாம கையில எதுவும் இல்லாம ஒரு வெறுமையாத்தான் அவ போறா. வெறுங்கழுத்தோடு போன எஸ்தர் ராஜ அரண்மனையிலிருந்து திரும்ப தன் ஜனத்திடத்திற்கு வரும்போது சகல அலங்காரத்தோடும் சகல ஆபரணங்களையும் தரித்து கொண்டு ராஜ கிரீடம் வச்சு ஒரு பட்டத்து ராணியாகத்தான் தன்னுடைய ஜனங்களிடத்துல அவ வர்றா அப்படின்னு எஸ்தர் 2:17 படிக்கிறோம். ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆபரணங்களோட வர்றா. எப்படி வஸ்தியின் கையிலும் கழுத்திலும் தலையிலும் இருந்த ஆபரணங்கள் அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி எஸ்தரினுடைய கைக்கும் கழுத்துக்கும் தலைக்கும் வந்தது போல உங்களுடைய நகைகளும் எங்கேயோ தூரமா போயிருக்கலாம். கண்ணுல பார்க்க முடியாத அளவுக்கு காணல் நீர் கூட தூரத்துல இருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கும். அப்படி காணல் நீராக கூட இல்லாமல் எங்கேயோ காணாமல் போன நகைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை விட்டு தூரம் போன நகைகள், அடமானத்தில் அடகில் கடனில் கிடந்த நகைகள் உங்கள் கழுத்துக்கும் உங்கள் கைக்கும் திரும்பி வரும். கர்த்தர் மூழ்கி போன நகைகளை மீட்டெடுத்து கொடுப்பார். நீங்க எப்படி அந்த நகைகள் இல்லாம அந்த ஆபரணங்கள் இல்லாம எஸ்தர் முன்னாடி போனது மாதிரி தூரமா போனது மாதிரி வெறுங்கழுத்தோட பிறந்த வீட்டுக்கும் பிறந்த ஊருக்கும் போக முடியாமல் இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய நகைகள் எல்லாம் திருப்பப்பட்டு அதை அணிந்து கொண்டு எஸ்தர் ராஜாத்தி போல உங்கள் பிறந்த ஊருக்கும் உங்களுடைய பிறந்த வீட்டுக்கும் நீங்கள் செல்வீர்கள். ஆமேன். அடுத்து பாத்தீங்கன்னா 4வதாக நகோமியும் தூரமா போய் திரும்பி வந்த ஒரு ஆளுதான். நகோமி மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்க அவனுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்களும் இறந்து கணவனும் இறந்து ஒரு வெறுமையா ஒரு திக்கற்றவங்களா திரும்பி வர்றாங்க. நகோமி ஊருக்குள்ள வர்றப்ப எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் பறி கொடுத்துட்டு இப்படி தனியா வர்றா அப்படின்னு சொல்லி அவங்க குறிச்சு பேசியிருப்பாங்க. இது ரூத் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. இதே ரூத் 4ஆம் அதிகாரத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு, நகோமிக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி அதே பெண்கள் அதே ஊரில் இருந்த பெண்கள் அவளை வாழ்த்துறாங்க. அப்ப வெறுமையான நகோமியின் வாழ்க்கை அருமையாக இங்க மாறுது. இதே போல தூரமா போன பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படுற பெற்றோரா இருந்தீங்கன்னா இந்த நல் வார்த்தை உங்களை நோக்கி வருது. உங்கள் பிள்ளைகள் தூர தேசத்திலிருந்து தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று எரேமியா 31:17 எழுதப்பட்டிருக்கிறது போல உங்களுடைய பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து உங்களிடத்தில் வருவார்கள் இந்த மாதத்தில். ஆமென். இந்த மாதம் ஊதாரி மைந்தர்கள் ஊர் திரும்பும் மாதம், தூரம் திரிந்த சீயோன்கள் கிட்ட சேரும் மாதம். தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் திரிந்த சீயோனே என்று தூரமா இருந்த பிள்ளைகள் உங்களை கிட்ட வரும்போது அவர்களை நீங்க கரத்தில் ஏந்துவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அப்படி உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். ஏசாயா 60:4 சொல்லப்பட்டபடி சுற்றிலும் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உங்களிடத்தில் வருகிறார்கள். உங்களுடைய குமாரர் தூர தேசத்தில் இருந்து உங்களுடைய குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல தூர தேசத்தில் இருந்த உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பக்கத்திலே உங்கள் மடியிலே வளர்க்கப்படுவார்கள் என்று இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தூரமா போன பிள்ளைகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய மக்கள், மருமக்கள், பேர பிள்ளைகள், தூரமா போன கணவன் மனைவிகள், தூரமா போன அக்கா தங்கச்சிகள், தூரமா போன அண்ணன் தம்பிகள், அவர்களும் இம்மாதத்தில் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் இது மந்த் ஆஃப் கெட்டிங் பேக், மந்த் ஆஃப் பிரிங்கிங் பேக், மந்த் ஆஃப் ரிட்டர்னிங் பேக். இப்படி தூரமாக போனவர்கள், பூமியின் கடையாந்தரம் மட்டும் சிதறடிக்கப்பட்டவர்களையும் கர்த்தருடைய கரம் கூட்டி சேர்க்கும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏனென்றால் கர்த்தர் தூரமாய் இருக்கிறவர்களை பயில் காட்டி அழைப்பார், விசில் பண்ணி அவர்களை அழைப்பார். அவர்கள் தூர தேசத்தில் இருந்து ஓடி வருவார்கள், தீவிரமாய் ஓடி வருவார்கள். ரொம்ப ஃபாஸ்டா இது நடக்கும். இயேசுவின் நாமத்தினால மிகவும் வேகமாக நடக்கும். தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குகிறது போல
எலும்புகளை புஷ்டியாக்கும் ஒரு நற்செய்தி தூர தேசத்திலிருந்து உங்களிடத்தில் வரும். ஆமென். அது மட்டும் இல்லாமல் சபையை விட்டு தூரமாய் போன ஆத்துமாக்கள் உங்கள் சபைக்குள் திரும்ப வருவார்கள். தூரத்தில் இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள். உங்களோடு உடன்படிக்கை செய்யும்படி தூரத்தில் இருந்தவர்கள் பலிபீடத்திற்கு பக்கத்தில் வருவார்கள். ஆமென். அதே மாதிரி ஊழியங்களை விட்டு தூர போனவர்கள் மீண்டும் ஊழியத்தை தொடுவார்கள். ஊழியத்தை விட்டு தூரம் போனவர்கள் திரும்பி வருவார்கள். அந்த ஊழியர்கள் திரும்பி வருவார்கள் இயேசுவின் நாமத்தினால. ஏசாயா 35:10 சொல்லப்பட்டபடி இப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதியிருக்கிறது படி தூரமாய் போன சமாதானம் திரும்ப உங்கள் வீட்டுக்குள் வரும். தூரமாய் போன சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் உடம்பில் இருந்து தூரமாய் போன சுகம் கிட்ட உங்கள் பக்கத்தில் படுத்துக்கொள்ளும். தூரமாய் உங்களை விட்டு போன செல்வமும் செழிப்பும் உங்களோடு அது கை குலுக்கும். ஆமென். இந்த ரிட்டர்னிங் மந்த்ல ரிப்பன்டன்ஸ் கண்டிப்பா நடக்கும். இளைய குமாரன் திரும்ப அவங்க அப்பாட்ட ரிவர்ட் ஆகும் போதே ரிப்பன்ட் நடந்தது. உங்களை குறித்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, எப்படி போனானோ அப்படியே திரும்ப வந்துட்டான், எப்படி போனாலோ அப்படியே திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை குறிச்சு சொல்ல மாட்டாங்க. நீங்க திரும்பும் போதே மனம் திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் திரட்டி கொண்டு சிறையிருப்பிலிருந்து திரும்புகிறவர்களை போல நீங்கள் திரும்புவீர்கள். ஆமென். இப்ப 4 பேரை பத்தி பார்த்திருக்கிறோம். யாக்கோபு, யோசேப்பு, எஸ்தர், நகோமி. இந்த 4 பேருமே எப்படி இருந்தாங்கன்னா தூரமா போய் திரும்பி வந்தவர்கள். இந்த 4 பேருமே தூரமா போறப்ப எப்படி போனாங்கன்னா, யாக்கோபு வெறுங்கோலும் கையுமாக போனார். யோசேப்பு வெறும் உடம்போட போனார். எஸ்தர் வெறும் கழுத்தோட போனான். நகோமி வெறும் வயித்தோட, பஞ்சத்தோட, பட்னியோட வெறும் வயித்தோட போனான். வெறுமையான வாழ்க்கையா இருந்தது. ஆனா இவங்க எல்லாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தது சும்மா இல்ல, திரும்பி வர்றப்பே ஒரு பல்கான ஆசீர்வாதத்தோட, ஒரு பல்க் பிளெஸிங் எல்லாம் பெற்றுக்கிட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வர்றப்ப அவங்க வந்த இடங்களை பாத்தீங்கன்னா, இப்ப யாக்கோபு எடுத்துக்கிட்டோம்னா பிதாவின் தேசத்திற்கு, தன் இனத்தார் இடத்திற்கு திரும்பி வந்தான். அதே மாதிரி யோசேப்பு எடுத்துக்கிட்டேன்னா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் அவன் திரும்பி வர்றான். எஸ்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன் யூத ஜனங்களை பார்க்கும்படி அவர் பட்டத்து ராணியாகி அவர் திரும்பி வர்றான். அடுத்து நகோமிய பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொந்தமான ஊருக்கு தான் அவ என்ன பண்றா, திரும்பி வர்றா. அப்படி எல்லாருமே வெறுமையாய் தூரமாய் போனவர்கள் திரும்பி வரும்போது பல பரிவாரங்களோடும் பல ஆசீர்வாதங்களோடும் பலத்த செல்வங்களையும் பலத்த சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பிறந்த இடத்திற்கு, சொந்த இடத்திற்கு, தன் இனத்தாரிடத்திற்கு, தன் ஜனத்தாரிடத்திற்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இந்த உலகத்துல எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், இவர்களை போல நீங்கள் வெறுமையாக இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை அருமையாக மாறப்போகிறது. ஏனென்றால் தூரமாய் இருந்தவர்கள் திரும்பும் மாதம் இம்மாதம் சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, தூரத்தில் இருந்த நீங்கள், தூரத்தில் இருந்தவைகள், தூரத்தில் இருந்தவர்கள் திரும்பும் மாதத்தில் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு, இழந்த எல்லாவற்றையும், தூரமாய் போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வரும் நீங்கள் இனி நாட்டப்படுவீர்கள், கட்டப்படுவீர்கள், அமர்ந்து சுகித்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள்.